Taste the Daily. திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஒன்றியம் மணிமுத்தாறு பேரூர் கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் 2026 புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழக முதல்வர் என்று மக்களே தீர்மானித்து முடிவெடுத்து விட்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் மக்கள் மீது அக்கறையில்லாத திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாநில பேரவை துணை செயலாளர் சிவன்பாபு, மாநில துணை செயலாளர் மாரிமுத்து, மாநில இலக்கிய அணி செயலாளர் மின்னல் மீனாட்சி, மாவட்ட மாணவரணி செயலாளர் சுரேஷ், மாவட்ட மகளிரணி செயலாளர் கிராஸ் இமாக்லேட், அம்பை ஒன்றிய செயலாளர் துர்கை துரை, அம்பை நகர செயலாளர் அறிவழகன் மற்றும் கழக உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 2026 தேர்தலிலே இப்போதே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள், முடிவு எழுதி விட்டார்கள். அதை செயல்படுத்த வேண்டும். என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு எளிமையான முதலமைச்சர், ஒரு சாமானிய முதலமைச்சர். நம்ம போய் எப்ப வேணாலும் அவர் கதவை தட்டலாம். அவர் இதய கதவு நமக்காக திறந்து இருக்குது. நம்ம குறைகளை சொல்லலாம், அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதெல்லாம் நடைமுறையிலே 4 ஆண்டு காலம் அவர் நிரூபித்து காட்டினார்கள். குடிமராமத்து திட்டத்தை தந்தார்கள், 6 புதிய மாவட்டத்தை கொடுத்தார்கள். இப்படி நம்ம பட்டியலிட்டே சொல்லலாம். இன்னைக்கு திமுக கையாளாத அரசு, குடும்ப அரசு, வாரிசு அரசு, ஒரு சர்வாதிகார அரசிலே இருக்கிறது. மெத்தன போக்கோடு இருக்கிறது. மக்கள் செயலிலே, மக்களுடைய செயல்பாட்டிலே அக்கறை இல்லை. அக்கறை இல்லாத அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை. அதுதான் நம்முடைய இலக்கு. ஆகவே 2026 யார் தடுத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே அம்மாவின் புனித அரசு மீண்டும் மலர்வதை தடுக்க முடியாது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வல்லம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நாடார்மங்கலத்தில் நடைபெற்றது. ஒன்றிய அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு இன்னும் 1.5 வருடமே உள்ளது என்றும், திமுக அரசை தூக்கி எறிந்து அம்மா அரசை ஆட்சியில் அமர நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை, பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பாலமுருகன், இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சேட்டு உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நாங்க போட்ட பிச்சை, அம்மா போட்ட பிச்சை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பேசுகிறது 1 கோடி 1 சின்னம் இது எங்க அம்மா போட்ட பிச்சை. இல்லைன்னா இந்த திமுக இன்னைக்கு காணாமல் போயிருக்கும். எங்களை பண்ணல, அலுவலகம் திருத்து மூடல, இழுத்து மூடனே, உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை வைத்து மூடனே, சின்னத்தை முடுக்குவதற்கு நடவடிக்கை